46 சேவைகள் தொடர்பாக தீர்வு காண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம். மத்திய அமைச்சர் நான் நேரடியாக டெல்லி சென்று அவளை சந்தித்து பேசிய போது ஏழை மக்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொன்னவுடன் 2999 கோடி முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணாங்க. தேர்தல் வரும்போது தான் ஸ்டாலினுக்கு மக்களே கண்ணுக்கு தெரிவாங்க. ஒவ்வொரு தொகுதியாக போனீங்க நீங்கள் 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக எத்தனை மனு வந்தது, எவ்வளோ மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்க, எத்தனை பேருக்கு அந்த குறை தீர்க்கப்பட்டது? ஒன்றும் இல்லை. முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும். மக்களுடன் ஸ்டாலின் இல்ல, உங்களுடன் ஸ்டாலின். அவர் யாரை போய் பார்க்க போறாரு அவங்களோட போவாரு. இவ்வளவு நேரம் யார் கூட இருந்தாருன்னு நமக்கு தெரியல. ஆக இது தேர்தல், ஒரு 10 மாசம் தேர்தல் இருக்கு, ஒரு அவசர தன்மை, ஒரு அச்சம் அவரிடம் வெளிப்படுகிறது. இதெல்லாம் ஒரு 4 ஆண்டுகளாக செஞ்சிருக்கணும். அரசு அதிகாரிகளை தங்களது பிரச்சாரகர்களாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது மிக மிக தவறு. எந்த டெல்லி அணியோட காவி திட்டமும் இங்கே வலிக்காது. 2026 தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை நோக்கி அதிமுக, பாஜக மற்றும் தமாக போன்ற ஒத்தக்கத்துடைய கூட்டணிகள் செல்கிறது. அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மிக பிரகாசமாக ஆரம்பித்திருக்கிறது. மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சி சொல்லிதான் கட்சி ஆரம்பிக்கு மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அவர் போட்டிருக்கு அப்படி சொல்றாங்க. இவருக்கு தனி விமானம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நினைச்ச நேரம் எங்கேயும் போறாங்க. அவர் உண்மையா பையா நீங்க தான் விசாரிச்சு. மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எங்கள் இயக்கத்தை உருவாக்கியவர். அவருடைய சிந்தனை, அவருடைய கொள்கை, சமூக நீதி பாதையில் தான் ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். காத்திருப்போம் காலங்கள் வந்து விடும்.